ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி கிட்ட நீ இப்படி சந்தேகப்படுறதுனால உன் பேச்சை கேட்க முடியாமல் அவளே எங்கேயாச்சும் ஓடிருப்பாளா இருக்கோன்னு சொல்கிறாரு. முத்துப்பாண்டி வைகுண்டத்தை பார்த்து நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமா, நான் உடனே இந்த வீடியோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி எசக்கியை பற்றி விசாரிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு. அடுத்த சீனில் எசக்கியை கூட்டிகிட்டு சேதுவும் அவரோட ஆட்களும் ஒரு பாலடைஞ்ச ஃபேக்ட்ரிக்கு வராங்க. என்னை விடுங்கடா விடுங்கடான்னு எசக்கி சத்தம் போட, இத்தினோண்டு இருந்துட்டு என்ன வருத்துவாரா அண்ணன், இவளை கண்ட்ரோல் பண்ணி எங்களோட கையெல்லாம் வலிக்குதுன்னு ஒரு ரவுடி சொல்கிறாரு. ஏய் அடங்க மாட்டியாடின்னு சேது கேட்க, தப்பான ஆளை கடத்திட்டீங்கல்ல, நீங்கள் இதுக்கெல்லாம் அனுபவிக்க போறீங்க. என் புருஷன் யாருன்னு தெரியுமா? இந்த தூத்துக்குடி ஜில்லாவோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், பேரு முத்துப்பாண்டி. 6 அடி ஒசரம், அடிச்சா சிங்கம் மாதிரி இருக்கும். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பணமா அனுப்பி வச்சிருவாருன்னு சொல்றாங்க. என்னடி உன் புருஷன் போலீஸ்ன்னு பொய் சொல்றியான்னு சேது கேட்க, அப்ப யாருன்னு தெரியாம தான் கடத்திட்டு வந்திருக்கீங்களா? என் புருஷன் மட்டும் இல்லைல்ல, என் அண்ணனும் பெரிய ஆளுதாம்ல, திருச்செந்தூர் முருகனோட மறு அவதாரம்னு சொல்ல சேது அவங்களுடைய ஆட்களை பார்த்து, இவ வாயை கட்டி போடுங்கள, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான்னு எல்லாரும் சேர்ந்து அவங்கள சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. முத்துப்பாண்டி ஃபோனில் நீங்கள் எல்லோரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உடனே பழைய பில்டிங் எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாக்கியா வைகுண்டத்துக்கிட்ட, நீ வருத்தப்படாதண்ண, என் மவனும் சண்முகமும் சேர்ந்து எப்படியாவது எசக்கியை மீட்டு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்ல, என் பொண்ணு உயிரோட வந்தால் எனக்கு போதும்னு வைகுண்டம் வருத்தப்படுறாரு. முத்துப்பாண்டி போலீஸ்காரங்க கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது பாண்டியம்மாவோட ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்கும்போது சேது கால் பண்ணுறாரு. பாண்டியம்மா சவுந்தரபாண்டி கிட்ட, என் ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க, நான் போய் தனியாக பேசுகிறேன், நீ இங்கே இவங்கள சமாளிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ரூமில் போய் பேச போகிறாங்க. பின்னாடியே சவுந்தரபாண்டியும் போகிறாரு. சேது பாண்டியம்மா கிட்ட, ஆத்தா இவ என்னவோ அவ புருஷன் போலீஸு அண்ணன் இப்படின்லாம் சொல்கிறா, இதெல்லாம் உண்மையான்னு கேட்க, ஆமால அவ சொல்கிறது உண்மைதான்னு பாண்டியம்மாவும் சொல்கிறாங்க. என்ன ஆத்தா சொல்கிற, அவள் புருஷன் போலீஸ்னா எங்களுக்கு தானே பிரச்சனைன்னு கேட்க, அவள் அப்படி சொல்லியாச்சுன்னா அதுக்காக விட்டுற முடியுமா, நீங்கள் அவளை போட்டு தள்ளிருங்களேன்னு சொல்ல, அதை கேட்டு சவுந்தரபாண்டி ஷாக் ஆகுறாரு. என் அக்கா அப்படிலாம் செஞ்சிடாத, அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போக்கான்னு சொல்ல, நம்ம எப்படிலாம் மாட்டிப்போன்னு பாண்டியம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் இவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்கக்கா, நீ உன் ஆளுங்க கிட்ட சொல்லி எசக்கி எதுவும் செய்ய வேண்டான்னு சொல்லுன்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு. அதெல்லாம் இவனுங்க கண்டுபிடிக்க மாட்டானுங்களேன்னு பாண்டியம்மா சொல்ல, நீ ஃபோனை கூடன்னு சொல்லி சவுந்தரபாண்டி சேதுக்கிட்ட, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுல, ஆனால் அந்த எசக்கியை மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை பாண்டியம்மா கிட்ட கொடுக்குறாரு. பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டிக்கு முன்னாடி, அந்த எசக்கி எதுவும் செய்ய வேண்டாம்ல, விட்டுருங்கன்னு சொல்கிறது மாதிரி நடிக்கிறாங்க. அங்கிருந்து சவுந்தரபாண்டி போனதுக்கு அப்புறமா, சேது நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, என் தம்பி தான் இடையில வந்து நம்மளை குழப்பி விட்டுட்டான், நீ ஆனா நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி எசக்கியோட கழுத்தை அறுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அடுத்த சீன்ல சேது எசக்கி முன்னாடியே அருவாவை சீவுறாரு. அப்புறமா எசக்கியுடைய கழுத்தை வெட்டுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அவளை பிடிங்கலன்னு சொல்ல, எல்லா ரவுடிகளும் சேர்ந்து எசக்கியை பிடிச்சு வச்சிருக்காங்க. சேது எசக்கியுடைய தலையை வெட்டுறதுக்காக அருவாவை ஓங்குறாரு. அப்போ ஒரு பெரிய பொருள் அவர் மேலே வந்து விழுது. எசக்கி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சண்முகம் வந்து நிற்கிறாரு. சண்முகம் எல்லாரையும் பார்த்து, யார் இடத்துல வந்து யார் தங்கச்சியில் தூக்கியிருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் செத்தீங்கல்லன்னு சொல்லி எல்லா ரவுடி ஆட்களையும் அடித்து போடுறாரு. அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீனே நடக்குது. அப்போ வெட்டிக்கிளி அங்கே வந்து அண்ணன்னு சொல்ல, டேய் எசக்கியை கட்டியிருக்க கயிறை அவுத்து விடுடான்னு சொல்ல, அவரும் அவுத்து விடுறாரு. எசக்கி சண்முகத்தை பார்த்து அண்ணன்னு சொல்லி அழுதுகிட்டே கட்டி பிடிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஏதாவது காயம் எதுவும் பட்டிருக்கான்னு சண்முகம் கேட்க, இல்லைண்ணே எனக்கு எதுவும் ஆகலை, நீ மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா எனக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லி அழுறாங்க. சரியில்ல அழாத, அதான் உனக்கு எதுவும் ஆகலைல்ல, உனக்கு எதுவும் ஆக இந்த அண்ணன் விட மாட்டேன்லன்னு சொல்லி சண்முகம் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அப்புறமா சண்முகமும் வெட்டுக்கிளியும் சேர்ந்து எசக்கியை கூட்டிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆட்டோவை விட்டு இறங்கின அத்தன்னு சொல்லி ஓடி போய் எசக்கி பாக்கியத்தை கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. என் குலசாமி நீ வந்துட்டியா, நான் ரொம்ப பதறி போயிட்டேன்டி, நான் வேண்டாத சாமி கிடையாது, நீ நல்லபடியா வந்துட்ட, எனக்கு அதுவே போதும்னு சொல்லி பாக்கியமும் அழுறாங்க. முத்துப்பாண்டி எசக்கியை பார்த்ததும் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அப்புறமா எசக்கி கிட்ட, என்னை மன்னிச்சிரு எசக்கி, நானும் உன் கூட சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்கணும், நான் மட்டும் வந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுலான்னு சொல்ல, மாமான்னு சொல்லி எசக்கி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அழாத எசக்கி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்குதுன்னு முத்துப்பாண்டி சொல்றாரு. சவுந்தரபாண்டி பாண்டியம்மா கிட்ட, நான் சொன்னதை கேட்டு எசக்கி எதுவும் செய்யாம விட்டதுக்கு ரொம்ப நன்றி அக்கான்னு சொல்றாரு. இவனுங்க எப்படி இவ்வளவு விட்டானுங்கன்னு பாண்டியம்மா ரொம்ப கோவமாவே நிக்கிறாங்க. இவளை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு
முத்துப்பாண்டி சண்முகத்துக்கிட்ட கேட்க அவர் நடந்ததை சொல்றாரு. அதை ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அவரும் வெட்டுக்கிளியும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. சண்முகம் வெட்டுக்கிளி கிட்ட ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போய் விசாரிங்க, புதுசா யாராவது ஆட்களை பார்த்தாங்களா, யாராவது சந்தேகப்படுற ஆளுங்க மாதிரி இங்க வந்தாங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பி வைக்க ஒரு கடையில அந்த ரவுடி ஆட்கள்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. எசக்கியுடைய போட்டோவை காட்டி வெட்டுக்கிளி அந்த கடையில விசாரிக்கிறத அந்த ரவுடி ஆளும் பாக்குறாரு. அந்த போட்டோவை பார்த்ததும் ஷாக் ஆகி யாருக்கும் தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் ஃபாஸ்டா நடந்து போறதை பார்த்து சண்முகம் சந்தேகப்பட அப்புறமா அந்த வீடியோவை எடுத்து பாக்குறாரு. இந்த சட்டை போட்டிருக்க கூடியவன் தானே அவன் பின்னாடியே போனா எசக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி சண்முகமும் வெட்டுக்கிளியும் எசக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கதையை ஃபிளாஷ்பேக்ல சண்முகம் முத்துப்பாண்டி கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஆமா, அவனுங்களை யாரையாவது பிடிச்சியான்னு முத்துப்பாண்டி கேட்க அவனுங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானுங்களே, ஆனா இதை பண்ணது கண்டிப்பா உன் அப்பந்தான் சொல்ல, இல்ல அவர் காலையில இருந்து வீட்டிலே தான் இருக்காரு, அவர் யார்கிட்டையும் போன்ல கூட பேசலன்னு பாக்கியம் சொல்றாங்க. அத்தை, நீ என்ன சொன்னாலும் சரிதான், ஆனா எனக்கு என்னவோ இந்த ஆள் மேல தான் சந்தேகமா இருக்குதுன்னு சவுந்தர பாண்டிய பார்த்து சண்முகம் சொல்றாரு. இல்லண்ண, அத்தை சொன்னா சரியா தான் இருக்கும், மாமா தான் என் கூட கோவிலுக்கு வரலையே, அப்புறம் எப்படி அவர் என் போன்ல இருந்து பேசியிருக்க முடியும்னு எசக்கி கேக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் எசக்கி, எனக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சவுந்தர பாண்டி எசக்கியை பார்த்து சொல்றாரு. அப்ப இதை யார் தான் செஞ்சிருப்பான்னு முத்துப்பாண்டி கேட்க, வேற யார் செஞ்சிருப்பா, சண்முகத்துக்கு வேண்டாதவங்க செய்யலனா அப்ப உனக்கு வேண்டாதவங்க தான் செஞ்சிருக்கணும், நீ தான் தினமும் 1000 ரவுடிகள் அரெஸ்ட் பண்றியே, அதுல யாராவது தான் பிடிக்காம இதை செஞ்சிருப்பாங்கன்னு பாண்டியம்மா சொல்றாங்க. சரி, நானும் விசாரிக்கிறேன், ஆனா இதுல உங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது, கரும்பு மிஷினுக்குள்ள விட்டு உங்க 2 பேரையும் ஜூஸா பிழிஞ்சு எடுத்துருவேன்னு முத்துப்பாண்டி சொல்ல இந்த எபிசோட் முடியுது.